அப்ப உள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது. நமக்கு பாருங்க, நிறைய ஸ்வெட் ஆனாவே நம்ம டயர்ட் ஆயிடுறோம். சும்மா சாதாரண வேர்வை வந்தாவே நம்ம எவ்வளவு டயர்ட் ஆயிடுறோம் இல்லையா? ரொம்ப சோர்வு அடைஞ்சு போயிடுறோம். வெயில்ல இப்ப களைப்பா இருக்குது, நிறைய வேர்வை வெளியே வந்துடுது, டீஹைட்ரேட் ஆயிடுறோம். ஆனா இவருக்கு வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுகிறது. அப்பனா உள்ள எவ்வளோ ஒரு ஆகனி, எவ்வளோ சாரோ, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பாடு பயங்கரமா, துக்கம் அவரை ஆட்கொள்ளுகிறது. கெத்செமனேல அவர் ஜெபிக்கிறாரு. அந்த தருணத்தை பயன்படுத்தி பிசாசு அங்கே அவருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறானுங்க. அவர் இங்க மரிக்கிறதுக்காக, கெத்செமனேல மரிக்கிறதுக்காகவா வந்தார்? இல்லை, கல்வாரி சிலுவிலே அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக தான் அவர் வந்தார். அப்ப இந்த இடத்துல அவருக்கு ஜீவன் வேணும், இந்த இடத்துல அவருக்கு ஸ்ட்ரென்த் வேணும். இந்த வியாகுலத்தையும் துக்கத்தையும் அவர் இந்த பாடுகளும் கடந்து போக வேண்டும். அதனால்தான் அவரை தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் என்ன பண்ணார்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தினாலே கேட்கப்பட்டாருங்க. அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டாரு, பதில் கொடுத்துட்டாரு. சும்மா ஒரு சிலுவைக்கு போறதுக்கு பயந்து இந்த ஜபத்தெல்லாம் பண்ணலங்க. We have a brave savior. நமக்கு ஒரு தைரியமான ரட்சகர் இருக்கிறாருங்க.